Thank you so much. ஸ்ரீ குருபியோ நமஹ. குஞ்சித பாதம் சரணம். எல்லாரும் அழகழகாக பேசிட்டு என்னை கடைசியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இது எவ்வளோ கஷ்டமான விஷயம். எல்லா பாயிண்ட்ஸையும் பேசிட்டாங்க எல்லாரும் அழகழகாக. இப்போ என்ன நிறுத்திட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஆனந்தம் இங்கே கிடச்சிது. அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப டிவைன் பிளேஸ், லவ்லி ஆம்பியன்ஸ், அக்கோஸ்டிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு எக்கோ இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கண்டிப்பாக ஐ எம் ஷுவர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் பிளேஸ் ஃபார் த ஆர்ட் டு கம் அப் இன் கோயம்புத்தூர். இப்போ என்னோட ஆனந்தத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்மளுக்கு நம்ம குழந்தைகள் பண்ணுறதே பெருசாக தெரியும், வாயை பொழந்து பார்ப்போம். நம்ம பேத்தியெல்லாம் ஆடுறதை பார்க்க எவ்வளோ சந்தோஷம். நான் நினைச்சம்மா அந்த நடராஜரை தான் நினச்சின்னு உட்காண்டிருந்தேன். எவ்வளோ ஒரு அழகான இடத்துல என்னை கொண்டு உட்காத்திருக்க இறைவான்னு. என்னோட கிளாஸே வளருமா வளராதான்னு போத்தனூரில் ஆரம்பித்து யாராவது ஒரு 4 பேர் கற்று இந்த கலையை நம்மளுக்காக ஆடுவாங்களான்னு தான் ஏங்கின காலம் உண்டு. அதில் என்னோடய சீனியர் மோஸ்ட் அந்த ஏங்கின காலத்தில் என் கூட நின்னவங்க மஞ்சு ஜெயந்தி. அதே மாதிரி ரேஷ்மின்னு ஒரு குழந்தை இப்போ அவள் அமெரிக்காவில் இருக்கா. இவங்க 3 பேரை வச்சு தான் நான் சுற்றி சுற்றி இந்த கலையை வளர்த்திட்டு இருந்தேன். ரொம்ப பேர் கிடையாது. ஆனால் இன்றைக்கி யாரோ ரீசண்டாக சொன்னாங்க, உங்கள் இன்ஸ்டியூஷன் ஒரு ஆலமரமாக வளர்ந்துருக்குன்னு. அப்படி வளர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இத்தனை பிஞ்சு குழந்தைகளுக்கு ஒரு மேடை கொடுக்குற அமைப்பை கடவுள் என் மூலமாக கொடுத்துருக்கான்னு அவனுக்கு சிரம் தாழ்த்தி வணங்குறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு மன நிறைவு ஆனந்தங்கிறத சொல்லி முடியாது. இதை அனுபவிச்சா தெரியும். உண்மையாக ஒரு சீன் ஆகிடக்கூடாதேன்னு கண்ணில் கண்ணீரை அடக்கி வச்சுருக்கேன். அப்படியே நெகிழ்ந்து போகிறது மனசு சந்தோஷத்தில். இந்த கலைக்கூடம், சித்ரா, திரு பிரபாகரன் அவர்கள், அவங்க குழந்தைங்க எல்லாரும் என்னென்னைக்கும் சிறப்பாக சந்தோஷமாக வாழணும்னு எல்லாம் வல்ல ஆடவல்லானை பிரார்த்தித்து என் உரையை முடித்து கொள்கிறேன்.